இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இந்த நாளிலும் அவர் நமக்கும் இந்த வார்த்தையை இந்த நாளிலே போதிக்கிறார். நாம் அவர் சொல்லுகிற, அவர் கற்பிக்கிற, அவர் கற்பித்திருக்கிற, அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் செவி கொடுத்து அதன்படி செய்வோமானால் நாம் அவருடைய சிநேகிதர்களாய் இருப்போம். காரணம், ஆண்டவருக்கு சிநேகிதர்களாய் இருப்பது என்பது அது சாதாரணமானதல்ல. ஆபிரகாமை பார்த்து, யாக்கோவை பார்த்து என் சிநேகிதனே என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தம்முடைய சிநேகிதர்களாக கர்த்தர் யாரையெல்லாம் அங்கீகரித்தாரோ, மோசே, ஆபிரகாம், இன்னும் அவருடைய நம்முடைய முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருக்கு சிநேகிதர்களாக இருந்தார்கள். நாமும் அவருடைய சிநேகிதர்களாக இருக்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.